கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, பல அன்பர்கள் நீங்கள் அறநெறி அரசியல் என்று பேசுகிறீர்கள், ஆன்மீக அரசியல் என்று சொல்லுகிறீர்கள். எங்களுக்கு அது பற்றி முழுமையாக புரியவில்லை. நீங்கள் அரசியல்வாதிகளை எல்லாம் சந்திக்கிறீர்கள், உங்களை நிறைய அரசியல்வாதிகள் சந்திக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியவர்களினுடைய செயல்பாடுகளா என்பது பற்றி எங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பல அன்பர்களும் நம்மிடத்திலே கேட்கிறார்கள். எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆன்மீகத்தினுடைய முழுமையை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கையில் அனைத்தும் தர்மத்திற்கானதாக இருக்கிறது என்கிற அடிப்படை உண்மையை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக அரசியல், அறநெறி அரசியல் பற்றி நாம் தொடர்ந்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து இந்த மண்ணில் இறை உணர்வுகளும் அரசாட்சிகளும் தோன்றிய ஆதி காலத்திலே இருந்தே நமக்கு எது கடவுள் என்பதை, கடவுளினுடைய பெருநிலை எது என்பதை நம்முடைய வேதங்களும் அறநூல்களும் தத்துவங்களும் இறையாளர்களும் ஞானிகளும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த மண்ணில் மக்களினுடைய கடவுளாக அரசாளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அரசாளுகிறவர்கள் தான் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள். அந்த அரசாளுகிறவர்கள் கோன்முறை அரசு செய்கிறவர்களாக இருக்கிற பொழுதுதான் குறைவிலாது உயிர்கள் வாழ முடியும், நான்மறை அறங்கள் ஓங்க முடியும். இப்படி இறையாளர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிற பொழுதுதான் மக்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ முடியும். முறை செய்து காப்பாற்றுகிறவர்களாக அரசாளுகிறவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் இந்த மண்ணின் ஆன்மீகமாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அரசாட்சி செய்யாதவர்கள் வீழ்ந்து போவார்கள். இதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் கருணையில்லாத ஆட்சி கடிது ஒழிக என்று வன்மையாக கண்டித்தார்கள். இப்படி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உண்மையான இறைநிலை பற்றி நம்முடைய அனைத்து தத்துவங்களும் ஞானிகளும் அருளாளர்களும் தெளிவுபடுத்தி இருக்கின்ற பொழுதும் அதையெல்லாம் விட்டு விலகி இந்த மண்ணிலே இருக்கிறவர்கள் தவறான பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இங்கே ஏற்படக்கூடிய பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது. நம்மை அரசாளுகிறவர்கள் தான் நமக்கு கடவுளாக இருக்கிறார்கள். இதை வெறும் வார்த்தைகளால் நாம் சொல்லவில்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய பாரத தேசத்தினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அவர்களுடைய திருவுருவங்களை வைத்து நம்முடைய ஆசிரமத்தில், நம்முடைய ஆலயத்தில் அணிதினமும் வழிபாடு நடைபெறுகிறது, வேள்விகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. யார் பிரதமராக இருந்தாலும், எவர் முதல்வராக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த வழிபாடுகள் நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய ஆசிரமத்தில் நடைபெறும் என்பதையும் நாம் தெளிவுபடுத்துகிறோம். இந்த பேருண்மையை எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அரசாளுகிறவர்கள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார்கள். அவர்களை ஆராதித்து போற்றி நாம் ஆராதிப்பதன் மூலமாக அவர்களுக்கான அந்த வல்லமை அதிகரிக்கும். அவர்களும் இறைநிலை பெற்றவர்களாக மலர்வார்கள் என்பதுதான் இறை பேருண்மையாக இருக்கிறது. அந்த பேருண்மையை அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசாளுகிறவர்களும் அதற்கு தகுதியானவர்களாக தங்களை தகவமைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு கடவுளாக இறையாளர்களாக இருந்து அரசாட்சி செய்ய வேண்டும். இதைத்தான் தேர்தலிலே மக்கள் அனைவரும் அந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு தர்மத்திற்கான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம்
அரசியல் தலைவர்களை சந்திக்கிறோம். அரசியல் தலைவர்கள் நம்மை சந்திக்கிற பொழுதும் அறம் சார்ந்த அரசியலுக்கு இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை அழைத்து செல்வதற்கு வேண்டுகோள் வைக்கிறோம். இப்படி இந்த மண்ணில் அரசாளுகிறவர்கள் இறையாளர்களாக இருக்கிற பொழுதுதான் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய அனைத்து நலன்களும் பாதுகாக்கப்படும். மக்களினுடைய அடிப்படை தேவைகள், ஆரோக்கியமான உணவு, கல்வி, மருத்துவம், குடிதண்ணீர், சாலை வசதிகள், இருப்பிடம், மின்சாரம், இப்படி மனிதர்களினுடைய அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பவர்களாக ஆட்சி செய்கிற இறையாளர்கள் இருக்கிறார்கள். மண்ணில் அருளாட்சி செய்கிறவர்கள் இருக்கிற பொழுதுதான் மண்ணில் கடவுள்களே உயிர்த்திருக்க முடியும். விநாயகர் இருப்பதானாலும், முருகன் இருப்பதானாலும், சிவன் இருப்பதானாலும், இயேசு இருப்பதானாலும், அல்லாஹ் இருப்பதானாலும், அதற்கு இறையாக இருந்து அரசாட்சி செய்கிறவர்கள், அரசாட்சி நடைபெறுகின்ற பொழுதுதான் இது சாத்தியமாகும். அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் இறையாளர்களாக, அறம் சார்ந்த, அருள் சார்ந்தவர்களாக இருக்கிற பொழுதுதான் இவைகள் காப்பாற்றப்படும். ஆலயங்களிலே மணியோசை கேட்க வேண்டும் என்றாலும், தற்காக்களிலே குரான் ஓதப்பட வேண்டும் என்று சொன்னாலும், நம்முடைய கோவில்களிலே மணியோசை கேட்க வேண்டும் என்று சொன்னாலும், வேத மந்திரங்கள் முழங்க வேண்டும் என்றாலும், தீபார்த்தனைகள் நடைபெற வேண்டும் என்றாலும், விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் என்றாலும், தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்றாலும், அருளாட்சி செய்கிற அருளாளர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுதுதான் இந்த மண்ணில் இவையெல்லாம் சாத்தியமாகும். இந்த மண்ணில் அரசாட்சி செய்கிறவர்களே நிதர்சனமான கடவுள்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். அதை போல இந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆட்சியாளர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். அப்படி கடவுள்களாக இருந்து அரசாட்சி செய்கிறவர்களை, அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி அரசாட்சி செய்கிறவர்கள் அருளாளர்களாக இருக்க வேண்டிய சூழலை உருவாக்குவதுதான் துறவிகளினுடைய, அருளாளர்களினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. அந்த பாதையிலேதான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அரசாளுகிறவர்கள் இறைத்தன்மை பூண்டவர்களாக, அருளாளர்களாக அரசாட்சி செய்வதற்கு முன்வாருங்கள். மனித வாழ்க்கையில் பொது தொண்டு என்பது உயர்ந்த நிலையாக இருக்கிறது. எவர் ஒருவர் பொது தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்பொழுதே அவர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கலைந்து போகிறது என்று நம்முடைய அருளாளர்கள், வேதங்கள், அறநூல்கள் அனைத்தும் தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய பொது தொண்டிலே உயர்ந்த பொது தொண்டாக இருப்பது அரசியல், அரசு. இந்த அரசியலிலும் அரசிலும் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த உயர்ந்த நிலைக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் அரசியலிலே ஈடுபடுங்கள். அப்படிப்பட்டவர்களை தேர்தலிலே போட்டியிடுங்கள், ஆட்சியாளர்களாக அமருங்கள். அதற்கான சூழலை சமுதாயத்திலே உருவாக்குவதற்கு மக்களுக்கு வழிகாட்டுவதும் நெறிப்படுத்துவதும் அருளாளர்களினுடைய கடமை, தர்மம். அதைத்தான் அந்த பாதையிலேதான் அருளாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே கூட அதற்கான முயற்சியிலே மக்கள் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சியாளர்கள் கடவுள்களாக இருக்கிறார்கள். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் அனைவரும் தேவதூதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இறை உணர்வினுடைய முழுமையை புரிந்து கொண்டு தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பேருண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பெரு வாய்ப்பிலே பங்கேற்கிறவர்கள் மிக உயர்ந்த புண்ணிய பலனை பெறுகிறார்கள். இந்த தர்மத்திலே இருந்து தவறுகிறவர்கள் மிகப்பெரிய பழி பாவங்களுக்கு உள்ளாகி நரகத்திலே வீழ்கிறார்கள் என்கிற
உண்மையையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த புனிதமான அரசியலில், அறம் சார்ந்த அரசியலில், தெய்வீக அரசியலில், இறைநிலை பெற்ற அரசியலில், அரசாட்சியில் அதற்காக தங்களை தகவமைத்துக் கொண்டு அதற்கான தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் அந்த நிலைக்கு வாருங்கள். அப்படிப்பட்டவர்களையே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படிப்பட்ட அறம் சார்ந்த அரசியலுக்கு முழுமையான தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் களம் காண்பக்கூடிய களமாக அரசியல் இருக்க வேண்டும், தேர்தல் இருக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும், அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய தங்களுடைய வேட்பாளர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் என்பதை வாக்காளர்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். நான் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் தேர்தலிலே போட்டியிடுகிறேன். நான் வெற்றி பெற்றால் அந்த அருள் தன்மையோடு, இறைத்தன்மையோடு மக்களுக்கு தியாகம் செய்து சேவையாற்றுவேன் என்பதை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு கூட தகுதியில்லாதவர்கள் அரசியலுக்கு, ஆளுவதற்கு, அரசாளுகிறவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை, நீங்கள் எவ்வளவு தான தர்மங்கள் செய்கின்றவர்களாக இருந்தாலும், புண்ணிய காரியங்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும், இரத்த தானம் செய்கின்றவர்களாக இருந்தாலும், அன்னதானம் செய்கின்றவர்களாக இருந்தாலும், கோடி கோடியாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கின்றவர்களாக இருந்தாலும், எத்தனை இறை வழிபாடுகள் செய்கின்றவர்களாக இருந்தாலும், தர்மத்திற்கான மனிதர்கள் ஆட்சியாளர்களாக அமர்வதற்காக ஓட்டளிக்க வேண்டும். இந்த ஓட்டளிக்கக்கூடிய தர்மத்திலே இருந்து தவறினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய புண்ணிய பலன்கள் அனைத்திலிருந்தும் வீழ்ந்து நீங்கள் பாவ பலனுக்கு, பாவ பழிக்கு ஆளாகி விடுவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை ஊர்தோறும் சொல்ல வேண்டும். இந்த உயர்ந்த தத்துவத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அருளாளர்களினுடைய முயற்சியாக இருக்கிறது. சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும், அனைத்து சமுதாய அமைப்புகளும், லயன்ஸ் கிளப், ரோட்டரி, ஜேசிஸ் போன்ற சமுதாய அமைப்புகளும், சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் நலன் விரும்பும் அமைப்புகளும் மக்களுக்கு இந்த தர்மத்தை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எவர் ஆட்சியாளராக வர வேண்டும், எவர் வரக்கூடாது என்பது அல்ல. ஆட்சியாளர்களாக வரக்கூடியவர்கள் அருள் சார்ந்தவர்களாக, அருளாட்சி செய்கின்றவர்களாக, அதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை ஆட்சியிலே அமர்த்துவதுதான் மக்களினுடைய தர்மமாகவும் மக்களினுடைய இறைநிலையாகவும் இருக்கிறது. இந்த கடமையை, தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களும் தயாராக வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராக வேண்டும். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் பணம் என்பது பிரதானமாக இருக்கிறது. எல்லோருக்கும் பணம் வேண்டும் என்று சொன்னால், சொத்துக்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது. அந்த பாதைகளிலே நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய உன்னதமாக இருக்கக்கூடிய அரசியலில், அறம் சார்ந்த பாதையில், அருள் சார்ந்த நெறியில், ஆன்மீக அரசியலில் பங்கேற்கிறவர்கள் தூய்மையான தொண்டும் சேவைக்கும் அர்ப்பணித்துக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஐம்புலன்களினுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிறவர்கள் துறவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நீங்கள் பணத்திற்காகவும்
சுகத்திற்காகவும் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அரசியலிலே பங்கேற்க வேண்டியது அவசியமில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியாளர்களாக வருவது என்பது இந்த மண்ணிலே மிகப்பெரிய பாவத்திற்குரிய செயலாகிவிடும். எனவே எல்லோரும் அரசியல் தர்மத்தை, அரசு தர்மத்தை காப்பாற்றுவதற்கு, அறநெறி அரசியல் இந்த மண்ணிலே மலர்வதற்கு, அருள் சார்ந்த அரசாட்சிகள் நிலை பெறுவதற்கு, மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை பெற்று பதவிகளை பெற்று சுகம் காணலாம் என்கிற அந்த அவல நிலைகளிலே இருந்து விடுபட்டு தர்மத்திற்காக அரசியலிலே பங்கேற்று அருள் சார்ந்த அரசுகள் உருவாவதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.